லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். சார் பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்செங்கோட்டிலேருந்து சார் வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்டெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காங்க. இந்த ஆர்சிசி வீடுன்னு நிறைய பதிவு நம்ம சேனலில் போட்டுருக்கோம். இப்போ நம்ம மற்ற கட்டக்கூடிய அந்த கட்டுமானத்துக்கும் இதுக்கும் என்னன்றது சார்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா சார் வந்து பார்த்திங்கன்னா இடத்தோடு எடுத்து பண்ணுற மாதிரி தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அவரும் ஒரு பில்டிங் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுற்றி பார்த்து எல்லாமே எப்படி இருக்குது, இதில் என்ன எவ்வளோ மீதி ஆகும், எல்லாமே அவருக்கும் ஒரு சின்ன நாலேஜ் இருக்குது இல்லைங்க. எல்லாம் அதையும் எல்லாமே தெளிவாக அவங்க எல்லாமே கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இப்போ சார் வந்து நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி சார் கொடுக்குறேன்னாங்க. சரி அதனால நம்ம சார்கிட்ட கேட்டுக்கலாம், எப்படி இருக்குது, பார்த்த வரையும் சைட் எப்படி இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். உங்களோட நேம் பதிவு பண்ணிக்கோங்க. கேமரா என் பேர் சரவணனுங்க. நமக்கு ஈரோடு பக்கத்தில் பள்ளிப்பாளையத்துலேருந்து வந்திருக்குறேங்க. இவர் டீட்டெயில் பற்றி கேட்கலான்னு வந்திருக்குறேங்க. ஓரளவுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குறேங்க. இதெல்லாம் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் சுற்றி பார்த்தாச்சுங்க. இவர் சொல்கிறதுக்கும் நம்ம செங்கல் வச்சு கட்டுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குதுங்க. ரெண்டாவது இல்லாமல் லைஃப் வந்து அதோட எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி லைஃப் இது கிடச்சிருக்குதுங்க. இப்போ மறுபடியும் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாமே. நாங்கள் சார்கிட்டே பேசுங்க. நீங்கள் பார்த்த வரையும் எப்படி சைட்டு ஜன்னல் வச்சு சைட்டு ஜன்னல் எல்லாமே பரவாயில்லைங்க. நீங்கள் சொல்லிட்டீங்களே, நாங்கள் எப்படி கேட்குறோமோ அதுமாதிரி நீங்கள் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது எல்லாமே கிளியராக இருக்குங்க. நான் பார்த்த வரை கிளியராக இருக்குதுங்க. நமக்கு ஒரு சைட்டு பண்ணணுங்க. அதனால் இவங்கள்ட்ட ஐடியா கேட்குறதுக்காக வந்தாங்க. இது ஐடியாவும் கேட்கலாங்க, பிஸ்னஸாக எடுத்து செய்கிறதுனால செஞ்சுக்கலாங்க. இவங்க ரெண்டுக்குமே ஐடியா பண்ணி கொடுக்குறாங்க. சரி, அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்த வரையும் எப்படி நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு வந்து இது பிஸ்னஸாக பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. யாராவது கேட்டால் பண்ணலாம். சரி. இப்போ சார் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சார் எல்லாமே சுற்றி பார்த்தாங்க. சைட்டு ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்றது அவரும் ஒரு நமக்கும் ஓனாகவும் பில்டிங் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒரு தொழிலாகவும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு சாதாரணமாக ஒரு ஏழ்மையான முறையில் நம்ம வடிவமைச்சு சட்டரிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆர்சிசி காங்கிரீட் வீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் ஏகப்பட்ட உங்களுக்கு பொருளாதாரமும் சரி, வேலை அந்த டைமிங்கும் சரி, பாதிக்கு பாதி இது மீதியாகும். ஏன்னா இப்போ நம்ம கட்டுறதோட அந்த கட்டுற டைமிங் தான். இப்போ நீங்கள் மற்ற கட்டுமானத்தில் சிமெண்ட் ஒர்க்கில் பார்க்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் கட்டுறீங்கன்னா அந்த கட்டும்போது க்யூரிங்க்கு தண்ணி அடிக்கணும், திரும்ப பூச்சி வேலைக்கு அதுக்கும் தண்ணி அடிக்கணும். இப்போ அந்த டைமிங் இப்போ இது ஒரே டைம் தான் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம தண்ணி அடிக்கிறது பிடிக்கிறது எல்லாமே. இப்போ அந்த கட்டுற அந்த டைமிங்லேயே நம்ம மொத்த பில்டிங்குமே சம்மந்தப்பட்டது எங்களுக்கு சொல்லி தந்துருவோம். எல்லாமே உங்களுக்கு இது நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக நினைக்கிறாங்க. இது ஒரு ஏழ்மையான ஐடியா தான். இதில் எப்படின்னா நம்ம நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சார். எப்படின்னா ஒயரிங்கி வைக்கிறதா இருக்கட்டும், பிளம்பிங் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த சட்டரிங் போர்டு எப்படி, ஏன்னா நீங்களாக ஓனாக ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நோக்கி நீங்கள் ஒரு பொருளுங்க வாங்குறீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஃபேர் பாக்ஸுக்கு நீங்கள் நிற்கணும். இப்போ அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், இப்போ கார்பரேட் கம்பெனின்னா அந்த மாதிரி தான். இப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு மிஷினரியில் ஒரு நட்டு போனாலுமே அவங்ககிட்ட போய் கையேந்தி நிற்கணும். அதே இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக ரெடி பண்ணிக்க முடியும். என்ன தேடி கூட நீங்கள் வர தேவையில்ல. வாழ்க்கையில் ஒரு முறை அது தெரிஞ்சுக்கும் போது ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா போதும், எந்த ஒரு ஃபேர் பாக்ஸு என்ன ஒரு இதுனாலும் நீங்களாக அசம்பிள் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஏன்னா இதே மிஷினரி நோக்கி இன்றைக்கி போகும்போது ரொம்ப காஸ்ட்டு. எனக்கு நானே ஆரம்பத்தில் ஒரு ஆல பிளாக் கம்பெனி வைக்கலாம், ஒரு இன்டர்லாக் கம்பெனி வைக்கலான்னு ஃபஸ்ட்டில் எல்லாம் அப்படியெல்லாம் தோணுச்சு. நம்ம ஏதோ ஒரு செங்கல் அடிக்கிற கம்பெனி கூட மேனுவலாக ஒவ்வொன்றா அடிச்சுக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம இதிலே தொழிலாக ரொம்ப காலமாக பயணித்ததுனால, ஏன்னா ஒரு கல் நம்ம பிரிக்கில் தயார் பண்ணுறதுக்கும் இப்போ ஒரு கல் பெரிய பெரிய கல்லாகவே நம்ம தயார் பண்ணிக்க முடியும் இந்த சட்டரிங் முறையில், ஏழ்மையான முறையில். சொல்லுங்கள் சார். இந்த ஜாயிண்ட் வந்துங்க ஒரு சட்டரிங். ஆமாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி நீட்டத்துக்கு ஒரு 4 அடி உயரத்துக்கு ஒரே கல். ஏன்னா நம்ம சின்ன கல்லாக தயார் பண்ணி அதை 4 அடி வந்துருக்குது, அதுக்கு மேலே இது 4 அடி. ஆமாங்க. ஆமாம். ஏன்னா அந்த மாதிரின்றதுனால நமக்கு ஒரே கல்லாக வர்றதுனால நமக்கு செலவினங்கள் ரொம்ப அந்த டைமிங்கும் சரி. இப்போ 10 மாதம் வீடு கட்டுறோன்னா அதில் பாதி தான் 5 மாதத்துலேயே வேலையை முடிச்சிடலாம். இப்போ 6 மாதத்தில் ஒரு பில்டிங் பண்ணி முடிக்க முடியும்னா 3 மாதத்தில் முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இதில் பாதி டைமிங்கே நம்ம குறைச்சிருக்கோம். இது போல் யாராச்சும் நம்மக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும் எது பண்ணாலும் அத்தனை பேர்த்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இது மட்டும் இல்லை, எங்களோட ஒர்க்கிங் நடக்கும்போதே வர சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துருவோம் தெளிவாக. எப்படி பண்ணுறோம், என்ன அந்த ப்ராப்பராக சட்டரிங் போர்டு ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
இது ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு சும்மா லைட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. எல்லாம் நம்ம நார்மல் சட்டரிங்கில் தான் ரூஃபிங்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் எதுவுமே பூசல. அதை நான் வீடியோவிலே அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.